ஸ்ரீ குருபியோ நமஹ. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம். நான் ஆஸ்ட்ரோ முத்துரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பதிவு ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள். இது ராசி லக்னம் இரண்டுத்துக்குமே எடுத்துக்கலாம். முதலில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக அமைவுகள் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல கன்னியா ராசியில் இருக்கார். 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும், 4ஆம் இடமான கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது. ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் ராகுவும், 12ஆம் இடமான மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இப்போ இந்த மாதத்தினுடைய முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மெயினாக சுக்கிரனும் புதனும் 2 தடவை அவங்களுடைய பெயர்ச்சியானது இருக்குது. 21ஆம் தேதி சுக்கிரன் கடகராசிக்கும், மீண்டும் 14/9 செப்டம்பர் 14 அன்று சுக்கிரன் சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். அதே போல் புத பகவான் இந்த மாதத்தின், அதாவது ஆகஸ்ட் மாத இறுதியில் 30ஆம் தேதி அன்று சிம்மராசிக்குள்ளும், மீண்டும் 15/9/25 அன்று புதன் கன்னியா ராசிக்குள்ளும் நுழைகிறார். அடுத்தது செப்டம்பர் 16ஆம் தேதின்னு சொல்லும்போது ஆவணி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்று இரவு சூரியன் கன்னியா ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். இப்போ இந்த கிரகங்களினுடைய அமைவு இந்த ஆவணி மாதத்தில் என்ன பலன்கள் தரப்போகிறதுன்னு பார்த்தா, உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கன்னியா ராசிக்குள்ளே இருக்கார். அப்போது நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதை பற்றி நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அவர் தான். அப்போது எதிர்பாராத சில திடீர் திருப்பங்களோ, சிலது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை சில விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். அந்த வகையில் ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கணும், ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு நினச்சா அதில் சில முக்கிய முடிவுகளை எடுத்து அதற்கு ஒரு லோன் அப்ளை பண்ணி ஒரு கடன் வாங்கி அந்த ஒரு நிலத்தை வாங்குவதோ, ஒரு வீடை கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்வதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு சின்னதாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துலேருந்து அவர் நேர் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். சனி உங்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் 10, 11 அப்படிங்கிற 2 இடத்த வச்சுருக்கார். உங்களுக்கு பாதகாதிபதியும் சனி பகவான் தான். ஏன்னா சரலக்னங்களுக்கு 11ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்போ அந்த பாதகாதிபதி போய் 12ல் மறையிறது நல்லது அப்படின்னாலுமே, அவர் வக்ரகதியில் இருந்தாலும் அவருடைய நேர் சம சப்தம பார்வைங்கிறது 6ஆம் இடத்துக்கு விழருது. அப்போ ஆரோக்கியத்திலையும் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். இந்த மாதம் இதில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். பல பேருக்கு ரத்த சம்பந்தமான உபாதைகள் வரும். உடம்புல சின்ன சின்ன வேனல் கட்டிகள், கொப்புளங்கள் அந்த மாதிரி தோன்றி உங்களுடைய அந்த ஸ்கின் சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அதில் சின்ன சின்ன ஒரு கீறல் மாதிரி பண்ணி அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரியோ சின்ன வடுக்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படும். அந்த மாதிரி சின்ன கொப்புளங்கள் தோன்றி கொஞ்சம் கஷ்டம் வரலாம். அதனால் அந்த ஆரோக்கிய சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரத்த சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதோடைய லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயாகி அவர் 8ஆம் அதிபதியாகவும் ஆகிறதுனால இந்த 6, 8 அப்படிங்கிற சம்பந்தம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது. அதுவும் தவிர சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு விழறதுனால 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் எதிரான மனோபாவத்தோடு இருப்பார். அப்படிங்கிறதுனால இந்த 6, 12ஆம் இடங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரி சில தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து மறையும். அடுத்தது உங்களுடைய தனஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 2ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் 3ல் இருக்கார். அவர் 21ஆம் தேதி கடகராசிக்குள்ளே போயிடுறார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு குடும்பத்தினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய முயற்சியினால் சின்ன சின்ன உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான சில ஒப்பந்தங்கள் மூலமாகவோ, புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக புதிய வருமானம் உங்களுக்கு சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இளைய சகோதர வகையிலையும் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே. அப்போது சுக்கிரனுடைய அந்த பெயர்ச்சியானது 4ஆம் இடத்திற்கு போனால் கூட சொத்து பத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு வீடு இருக்குது, அதிலேருந்து ஒரு வாடகை வருமானம் வர்றது, இல்லை அந்த வீடு மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பல பேர் ஒரு வீடை சேல் பண்ணி அது மூலமாக எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் கூட சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாகி அவர் 3லேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது மனைவிக்கு நல்ல ஒரு அவங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ அவங்களுடைய முயற்சிகளோ அது எல்லாமே நல்ல விதமான பலன்களை கொடுக்கறதுக்கும்
வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன சின்ன ட்ராவல் இருக்கலாம் அவங்களுக்கு. அதன் மூலமாகவும் ஒரு ஷார்ட் டைமுக்கு வந்து அவங்க வந்து உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது படிப்பு, கல்வி விஷயம் அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் இடத்துல போய் புதன் உட்கார்ந்துருக்கார். அதாவது 30/8/25 வரைக்கும் புத பகவான் கடகராசியில் இருந்துட்டு அதற்கப்புறமாக சிம்மராசிக்குள்ளே போகிறார். அப்போது புதன் வந்து கடகத்தில் இருக்கும்போது படிப்பு, எழுத்து அப்படின்னு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே போகும். பல குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முயற்சிகள் வந்து ஓரளவு நல்ல விதமாகவே போகும். மெயினான விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் குறையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா சனி வந்து திரிகோணத்தில் இயங்கின்னு இருக்கும்போது பொதுவாக சனி வந்து தான் இருக்கிற இடத்துல இருந்து எந்த இதுவாக இருந்தாலும் அந்த திரிகோணங்கள் இயங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சனி வந்து அவருடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் அவர் பிரயாணம் பண்ணுறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போது அவர் தான் கொடுக்கக்கூடிய பலன்களை வந்து வலுத்து செய்வார், மலமலன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவார். சனி வந்து இயல்பிலேயே ரொம்ப மெதுவாக இயங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வந்து இப்போது அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை ரொம்ப விரைந்து கொடுப்பார். அப்போ படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்களை உண்டாக்கினால் கூட அதை ஓரளவு பிக்கப் பண்ணி படிச்சுடுவாங்க. அதனால் கொஞ்சம் பசங்களை லக்னம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கொஞ்சம் அவங்க படிப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணால் போதும். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் என்ன பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். பொதுவாக சூரியன் வந்து ஆவணி மாதம் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் ரொம்ப ஒரு ஆட்சி பலத்தோடு வலுத்து உட்கார்ந்துருக்கும் போது கூட வந்து அவருடைய வேலையை இயல்பாக செய்ய விடாமல் கேது பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய பார்ட்னர் வகையில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை டீல் பண்ணுறோம், ஏதாவது சொத்துப்பத்துக்கள் டீல் பண்ணுறோம், பூர்வீக விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தொய்வான நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஒன்றா அப்பாவனால் உங்களுக்கு மனஸ்தாபமோ உங்களால் தகப்பனாருக்கு மனஸ்தாபமோ வரும். அதே நேரத்தில் உங்களுடைய மூத்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மனதில் சில குறைபாடுகள் தோன்றி மறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், சின்ன சின்ன வேனல் கொப்புளங்கள், கட்டிகள், அதே நேரத்தில் ஹிருதய பகுதியிலையும் அந்த நெஞ்சு மார்புக்கூடு சம்மந்தமான இடத்துலையும் கொஞ்சம் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதுகெலும்பு சம்மந்தமான விஷயங்கள், உடம்பில் அந்த விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய சன்லைட்டில் வந்து நம்ம உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணணும். வீட்டில் சிறிய குழந்தைகளோ இல்லை வயதான முதியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவு வெயில் கிடைக்கிறதா, உடம்புல படுறதாங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது நல்ல விதமாகவே பலிதம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மூலிகை வைத்தியம், சித்த மருத்துவம், இந்த மாதிரி இயற்கை முறைகள் நம்ம கையாளும் போது அது நல்ல விதமான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு பிரயாணங்கள் அது எப்படி இருக்கும்? 9ஆம் இடம்னு பார்க்கும்போது அதற்கு உண்டான பிரயாண கிரகம் 9-12க்கு உண்டான குரு பகவான் போய் 3ல் இருக்கார். அப்போ கட்டாயமாக பல பேர் வந்து வெளி மாநிலம், வெளிநாடு, கடல் கடந்து பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். யாராவது விசாக்கு அப்ளை பண்ணி காத்துட்டுருக்கேன், வேலை மாற்றத்துக்காக இப்போ நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு புதிய வேலை கிடச்சி அப்படி சட்டுன்னு இடமாற்றம் அப்படிங்கிறது எதிர்பாராத இடமாற்றமாக அவசியமாக இருக்கும். அப்போ புதிய வேலைக்காகவோ ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காகவோ ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பல பேருக்கு வரும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான கிரகமும் வந்து 12ல் தானே உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த தொழில் வியாபார விஷயமாக நீங்கள் வந்து ஒரு பிளான் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது. மற்றபடி உங்களுடைய அதாவது பொருளாதார விஷயங்களாகட்டும், குடும்ப விஷயங்களாகட்டும், கலத்திரம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அது எல்லாமே நல்ல நிலைமையில தான் இருக்குது. அதில் எந்த விதமான குறைபாடுகளுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், வீட்டில் வயதான முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைகள் இவங்களுடைய ஆரோக்கியத்தில். அடுத்தது ராகு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10-11 கூடையாட சனி 12லும் அப்போ கொஞ்சம் விரயங்களை கொடுப்பார். தொழிலில் வந்து ஏதாவது புதுசாக ஒரு முதலீடை நான் பண்ணுறேன், அது மூலமாக எனக்கு நல்ல அவுட்புட் வருமா அப்படின்னு பார்த்தா இன்கம் வந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தேன், ஆனால் டக்குன்னு அதை நான் வந்து தொழிலுக்காகவே நான் செலவு பண்ணிட்டேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல ராகு உட்காரும்போது அவர் உங்களுக்கு லாபங்களை அபரிமிதமாக அளித்தருவார். ஏன்னா குரு பகவானுடைய சுப பார்வையும் அங்கே கிடச்சிடுறது. குரு 3ஆம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கும்போது 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முக்கியமாக களத்திரஸ்தானம், முதலீடுகள், உங்களுடைய அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பு,
புதிய வெஞ்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே பல மடங்கு பெருகி உங்களுக்கு பலன் தரக்கூடியது. ஏன்னா 9, 12க்கு உண்டான குரு தான் அங்கே இருக்கார். அப்போது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போடுறேன், அது மூலமாக எனக்கு வந்து பிஸ்னஸில் நிறைய லாபம் வருமா, நான் செய்யக்கூடிய முதலீடுகள் எனக்கு லாபம் தருமானா தாராளமாக தரும். அது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும், நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க, அதன் மூலமாக நல்ல லாபங்களை ஈட்ட முடியும். நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் இப்போ வந்து உடனே கை கொடுக்கும், நல்ல வரன்கள் தேடி வரும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியே, உங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த அருமையான காலத்தை தவற விடாமல் திருமண முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து பலிதமாக்கி கொள்ளுங்கள். 7, 9, 11 அப்படின்னு சொல்லும்போது கூட்டாளிகள், கூட்டு தொழில்கள், அதன் மூலம் நாம் ஈட்டக்கூடிய லாபங்கள் இது எல்லாமே பல வகையில் நமக்கு பெருகி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த ஆவணி மாதம்னு சொல்லும்போது வேறு ஒன்றும் மோசமான பலன்கள் நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த மாதத்தை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு வளம் பெற வாழ்த்துகிறேன்.